நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. உங்க டீம் மொத்தமா இப்போ உங்க டீமோட பேரை சத்தமா சொல்லலாம். ரெடியா? ரெடி? 3 2 1. அப்படியே பரவறத பார்க்க முடியுது என்னால. ஸ்லேட் விளக்கு, ஸ்லேட் விளக்கு. ஒரு பெரிய கைதட்டல் கொடுத்துடலாம். ஸ்லேட் விளக்கு டீம் ரொம்ப அழகான பேருங்க. எக்ஸலென்ட். உங்க டீமுடைய பேர்? கழுத்தூரு. கழுத்தூரு. கழுத்தீரு. சூப்பருங்க. ஒரு பெரிய கைதட்டல் கொடுத்துடலாம். ரொம்ப மங்களகரமான பொருளோட ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கு. மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோங்கிற மாதிரி. உங்க டீமுடைய பேரு? முகப்பு. ஓகே, ஒரு பெரிய கிளாஸ் கொடுத்துடலாம். முகப்புன்னு பேர் வச்சதுனால முகப்புல வந்து உட்காந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, ஓகே. உங்க டீமோட பேர்? பர்மா தேக்கு. ஒரு பெரிய கிளாஸ் கொடுத்துடலாம் பர்மா தேக்கு டீமுக்கு. எக்ஸலென்ட். ஐ ரிக்வெஸ்ட் உங்கள் டீம் லீட், உங்கள் டீம் மெம்பர்ஸ்க்கு உங்களுடைய டீம் பேர் தெரிஞ்சிருச்சா அப்படிங்கிறத நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பர்மா தேக்கு டீம் ஒரு பெரிய கிளாஸ். ஸ்லேட் விளக்கு. கொஞ்சம் மெதுவாக தான் எரியுதோ விளக்கு. முகப்பு. நீங்க ரெட்டுன்னு பேர் வச்சாலும் கத்துறாங்க, முகப்புன்னு பேர் வச்சாலும் கத்துறாங்க. கழுத்தீரு. சூப்பர். போதும்டா, சாப்பிட்டு வந்து 2 இட்லியை கத்த வச்சு அரை மணி நேரத்தில் இறக்கிடுவாங்கிறாங்க. நெக்ஸ்ட் கேமுக்குள்ள மூவ் ஆயிடலாங்க. அடுத்ததா 30 செகண்ட்ஸ் டைம் கொடுக்குறேன். உங்கள் டீமுடைய பெயர் வந்து ஒரு பொருள் சார்ந்ததோ ஒரு விஷயம் சார்ந்ததோ இருக்கு இல்லையா, அதனுடைய பெருமையை 30 செகண்டுக்கு சொல்லணும். லீடர் நீங்கள் யார் சொல்லணுங்கிறத சூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள்லாம் சேர்ந்து லீடர் கிட்ட சொல்லலாம். 30 செகண்ட் டைம். உங்கள் பெயரினுடைய பெருமை, முகப்புனா முகப்போட பெருமை, அதோடைய பயன்கள், அதனால என்னென்ன உதவி இருக்குது அப்படிங்கிறத 30 செகண்டில் சொல்லலாம். நீங்கள் கூகுள் பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் 30 செகண்ட்குள்ளே சொல்லணும். ஒன்று தலைவர் சொல்லணும், இல்லை தலைவர் சூஸ் பண்ணுற ஆள் சொல்லணும். இதை வந்து நாங்கள் ஃபன்னியாகவும் எடுத்துகிட்டு போவோம், அதனால சீரியஸாக எடுத்துக்காம டக்கு டக்குன்னு யோசிச்சுக்கோங்க. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். என்னோட பேர் என் வள்ளியம்மை தேவக்கோட்டை. முகப்பு வந்து நம்ம வீட்டோட செட்டியாஸ்னாலே வீடு தான் வந்து முக்கியமான நமக்கு ஒரு அடையாளம். அதில் முகப்பு தான் ஃபர்ஸ்ட் பார்ட். எந்த ஒரு ப்ராசஸ்லையுமே ஃபர்ஸ்ட் பார்ட். எனக்கு ஒரு டவுட்டுங்க, தின்ன முகப்புக்கு அப்புறம் வருமா முன்னாடி வருமா? ஐயோ, ஏன்டா எழுதி கொடுத்தீங்க? இதெல்லாம் எழுதி கொடுக்கலையாடா? இல்லை, எனக்கு டவுட் கேட்டுக்கிறேங்க. அவங்க சொல்லட்டும் மைக்ல. முன்னாடி முன்னாடி. எதுக்கு முன்னாடி? முகப்புக்கு முன்னாடி தின்ன. ஓகே, கரெக்டா? கரெக்ட். இல்ல, எடுத்தோடனே முகப்பு வரும், நீங்களே லைட்டா ஒரு டவுட் வந்து. இல்ல, முகப்புல தான் திண்ணையே இருக்கும். நல்ல டிசைனா, புது டிசைனா இருக்கும். டிசைன்லாம் வேற இருக்கா ஸ்லேட் விளக்குல? ஒரு விளக்கு எவ்வளவு வருது? ஒரு விளக்கு வந்து 1500 ரூபாய். இப்போ மே 1க்காக வந்து நாங்க ஜோடியாவே சேர்த்து 1500 ரூபாய்க்கு தந்துறோம். 1500 ரூபாய்க்கு ஜோடியாவே தரீங்க? ஏன்னா ஜோடி தான் வந்து அவங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அதனால ஜோடி விளக்கு 1500 ரூபாய். கல்யாணம் ஆகுறவங்களுக்கு என் ஸ்லேட் விளக்கு வச்சு நாங்கள் கல்யாணம் ஆகுறவங்களுக்கு உடனே குழந்தை பிறகுது. ரொம்ப நாளைக்கு நல்லாவும் சந்தோஷமா இருக்காங்க. இந்த மாதிரி என்னென்ன சொல்லுவீங்க நான் சொல்றேன் பாருங்க. இப்ப இந்த ஸ்லேட் விளக்கு வாங்கினா வீடு கட்டிடலாம், இந்த ஸ்லேட் விளக்கு வாங்கினா வெளிநாடு போயிடலாம். நீங்க இதெல்லாம் யாரு? அவங்க. நீங்க ஸ்லேட் விளக்கு வாங்கினா அவங்க வெளிநாடு போயிடலாம், நீங்க ஸ்லேட் விளக்கு வாங்கினா அவங்க வீடு கட்டிடலாம். அவங்க யாருன்னு சொல்லல, கட்டுவோன்னு தான் சொன்னோம். வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட். அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். சென்னையில் வைர நகைகள் வாங்க R அருணாச்சலம், A ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. ஆன்மீக சுற்றுலா அல்லது இன்ப சுற்றுலா செல்ல வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி, நம்பர் 10, வடக்கு ஆவணி மூலவீதி, மதுரை. ஸோ இப்போ எல்லார்கிட்டையும் அந்த கார்டு வந்துருச்சா? கிளியரா? எல்லார்கிட்டையும் அந்த கார்டு இருக்கா? ரைஸ் பண்ணி காட்டுங்க, ரைஸ் பண்ணி காட்டுங்க. ஓகே, அண்ணா எந்திரிச்சே காட்டுறாரு. சரி, இப்போ 4 கலர்ஸ் அந்த கார்டில் பிரிண்ட் ஆகிருக்கும். ரெட், எல்லோ, கிரீன், ப்ளூ. கரெக்டா? ரெட் கார்டு வச்சுருக்கவங்க மட்டும் கை ரைஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சூப்பருங்க. கிரீன் கார்டு ஹோல்டர்ஸ் எல்லாம் கை ரைஸ் பண்ணுங்க. ஓகே. ப்ளூ. அண்ணா என்னண்ணே எல்லாத்துலேயுமே கை தூக்கிங்க. 4 கலர்லேயும் ஒரு கார்டு வாங்கிட்டீங்க போல. எல்லோ. சூப்பருங்க, ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கீங்க. ரெடி? ஓகேங்க. மறுபடியும் சொல்கிறேன், ஓடி ஆடுறதுக்கு ஆக்டிவாக இருந்துக்கோங்க. 30 செகண்ட் டைம் தர போகிறேங்க. 30 வினாடிகள் உங்களுக்கான டைம். 30 செகண்ட்ஸ்குள்ள எல்லா ரெட் கலர் கார்டு ஹோல்டர்ஸும் இந்த இடத்துல மட்டும்தான் இருக்கணும்.
கிரீன் கார்டு ஹோல்டர்ஸ் என்னோட லெஃப்ட் சைடில், எல்லோ கார்டு அந்த சைடு, கிரீன் கார்டு அந்த சைடு. 30 செகண்ட்குள்ள எந்த டீம் ஒட்டு மொத்தமா உங்களுடைய கலர்ல ஃபார்ம் ஆகிருக்கேன்னு பார்க்கலாம். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. இவானா நோ இவானா நோ ப்ளீஸ் தம்பிங்களுக்கு கோசம் ரெட் கலர் கார்டு ஹோல்டர்ஸ் என்னோட ரைட் சைடு, ரெட் கலர் கார்டு ஹோல்டர்ஸ் அப்படியே நல்லா உள்ள தள்ளி வந்துருங்க. ரெட் கலர் கார்டு ஹோல்டர்ஸ் இந்த சைடு வந்துருங்க. கிரீன் கலர் கார்டு ஹோல்டர்ஸ் என்னோட லெஃப்ட் சைடு வந்துருங்க. கிரீன் கலர் கார்டு ஹோல்டர்ஸ் இந்த பக்கம் வந்துருங்க. அந்த டீம்ல இருக்கவங்க உங்க கலரை ஷவுட் பண்ணாதான் மத்தவங்க உங்களை தேடி வர்றதுக்கு சுலபமா இருக்கும். ரெட்டா கிரீனான்ற உங்க டீம் கலரை சத்தம் போட்டு சொன்னாதான் தெரியும். எல்லோ கார்டு அந்த கார்னர், எல்லோ கார்டு எல்லாருமே அந்த இடத்துல சேர்ந்துருக்கணும். ஆச்சு இங்க இல்ல, எல்லோ அங்க இருக்கு, இது சிகப்பு, அங்க போங்க. அண்ட் ப்ளூ கலர் கார்டு ஹோல்டர்ஸ் என்னோட இந்த சைடுல வந்துருங்க. அங்க ப்ளூ கலர் கார்டு ஹோல்டர்ஸ் எல்லாமே அந்த பக்கம் போயிடலாம். 30 செகண்ட்ஸ் முடிய போகுது, முடிஞ்சிருச்சு. அடுத்த 30 செகண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த பக்கம் எல்லாம் ஒண்ணா சேருங்க. ப்ளூ கலர் கார்டு ஹோல்டர்ஸ் எல்லாமே இந்த பக்கம் வரலாம். ப்ளூ கலர் கார்டு ஹோல்டர்ஸ் ப்ளீஸ் இந்த சைடு வந்துருங்க. இப்போ இருக்க இடத்துல அப்படியே நீங்க உட்காரலாம். உங்க கார்டு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல அப்படியே உட்காருங்க. கிரீன் அந்த சைடுல. கலர் வைஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நடுவில் எனக்கு நடக்கிறதுக்கான ஸ்பேஸ் விட்டுட்டு ப்ளூ கலர் கார்டு ஹோல்டர்ஸ் எல்லாருமே இந்த சைடு இருக்கீங்களா? உங்க எல்லார்கிட்டயும் ப்ளூ கலர் கார்டு இருக்கா? ப்ளீஸ் உட்காருங்க. ரிக்வெஸ்ட் உட்காந்துருங்க. இல்லை இங்கே தான் உட்காரணும். நான் ஒரு டீமோட கலர் சொல்றேன். அந்த டீம் மெம்பர்ஸ் ஒரு பெரிய கிளாப்ஸ் அண்ட் விசில் கொடுத்து உங்க டீமோட ஸ்ட்ரென்த் நீங்க ப்ரூவ் பண்ணலாம். ப்ளூ கலர் டீம், நீங்க எவ்வளோ கை தட்டுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்க டீமோட ஸ்ட்ரென்த் எனர்ஜியா இருக்குன்னு எனக்கு தெரியும். என்னங்க நீங்க இப்ப பாருங்க, டீம் ரெட் ஒட்டுமொத்த பிரைஸையும் ஸ்டேஜ் பக்கம் இருந்தே வாங்கிட்டு போயிருவாங்கன்னு நினைக்கிறேன். டீம் கிரீன் ஓகே. ஆஸ் ஃபார் நவ பாத்தீங்கல்ல ரெட்டையும் கிரீனையும். இப்போ இன்னொரு டீம் இருக்கு, அந்த டீம் பாருங்க. இன்னொரு முறை சொல்லவா? ஃபர்ஸ்ட் டைம் சரி எதுக்கு கத்துனா எனக்கு நமக்கு எதுக்குன்னு பேசாம உட்காந்துட்டீங்க. இவங்க எல்லாம் கத்துனதுக்கு அப்புறம் தான் தெரியுது. டீம் எல்லோ, எக்ஸலண்ட்டுங்க. இவ்வளோ எனர்ஜி இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் இந்த எனர்ஜிக்கு என்னால் ப்ரைஸ் கொடுக்க முடியாது. அடுத்து வரக்கூடிய கேம்ஸ்ல தான் வந்து நம்ம ப்ரைஸ் கொடுக்க முடியும். ஒன்ஸ் மோர் கிரீன், எல்லோ, தி என்டையர் திருவொற்றியூர் நகரத்தார் சங்கம். இவங்க எல்லாம் எந்த சங்கத்துல இருந்து வந்திருக்காங்கன்னே தெரியல. ஆச்சி என்டையர் திருவொற்றியூர் நகரத்தார் சங்கம் சொன்ன எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய கை தட்டலாம். மகிழ்ச்சிங்க, ரொம்ப நன்றி. ஸோ டீம் பிரிச்சாச்சு. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், நம்ம டீமுக்கு ஒரு தலைவர் வேணும் இல்லையா? நம்ம டீமுக்கு ஒரு தலைவர் வேணும். இன்னொரு முக்கியமான ரூலை சொல்லிடுறேன். அடுத்த 1.5 மணி நேரத்துக்கு இங்கே நடக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் இதை தாண்டி நம்ம வெளியே எடுத்துகிட்டு போகக்கூடாது. இங்கே எல்லாத்தையும் மறந்துடுறோம். பக்கத்தில் உட்காந்துருக்கிற எல்லாரும் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு. நம்மளுடைய எந்த ஹிஸ்ட்ரி வரலாறு எல்லாத்தையும் மறந்துட்டு இப்போ எல்லாருக்கும் ஒரு டீம் மட்டும்தான் இருக்கு. உங்கள் டீமுக்கான ஒரு தலைவரை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். அவங்க யாராக வேணா இருக்கலாம். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து சூஸ் பண்ணுங்க. உங்கள் டீமுக்கு யாராவது ஒருத்தரை நீங்கள் தலைவராக சூஸ் பண்ணலாம். 10 செகண்ட்ஸ் டைம், டக்குனு ஃபாஸ்டா. யாராவது ஒருத்தர் டீம் கிரீன்ல இருந்து யாராவது ஒருத்தர் தலைவரா இருக்கலாம். கருப்பாயி நீ வெளுத்தது ஏன் கருப்பாயி. டீம் லீடர் எந்திரிச்சு நிக்கலாம். மத்தவங்க எல்லாம் உட்காரலாம் தயவு செய்து ப்ளீஸ். ஓகே. ஸோ டீம் லீடர் எந்திரிச்சு நின்னாச்சு. ஓகே, லீடர் தான் நின்றுருக்கீங்க. ஓகே, அங்க லீடர் நின்னாச்சு. ஓகே, சூப்பருங்க. பொதுவாகவே லீடருடைய வேலை என்ன? அடி வாங்குறதா? உங்களை லீட் பண்ணி கொண்டு போகிறது. உங்கள் டீம் ஜெயிச்சாலும் தோத்தாலும் உங்கள் லீடு தான் பொறுப்பு, நான் இல்லை. முதல் விஷயம் சொல்லிடுறேன். இப்போ கேம்ஸ் நடக்கும்போது நிறைய ஆன்சர் சொல்ல வேண்டியதெல்லாம் இருக்கும். இப்படி உட்கார்ந்த இடத்துல நம்ம மொத்தமாக கத்த ஆரம்பித்தோம்னா எல்லா டீமுக்கும் பாயிண்ட் இல்லாமல் போயிடும். ஸோ டிஸ்கஸ் பண்ணி ஒருத்தர்கிட்ட தான் நீங்கள் ஆன்சர் சொல்லணும். அவங்க தான் என்ன கம்யூனிகேட் பண்ணுவாங்க. முதல்ல உங்கள் லீடரை நம்ம தெரிஞ்சுக்கிட்டுருவோம். உங்கள் டீம் ரெட், அந்த லீடருடைய பேர். அண்ணா உங்களுடைய பேர், உங்கள் டீம். ஆர்எம்எஸ் பழனியப்பா. எங்களோடது
ரோஸ் சிகப்பு ரெட். சூப்பர்ண்ணே, அவ்வளோதான். இந்த இன்ட்ரடக்ஷன் தான் எனக்கு வேணும். உங்கள் பேர், உங்கள் டீம், அவ்வளோதான். கண்ணா இன்னொரு மைக்கு டக்குன்னு. என் பேர் வந்து PL சிவா. ஓகே. க்ரீன் கலர் டீம். க்ரீன் டீம். ஓகே, டீம் க்ரீனு சிவா. அதுக்கு தான் சொன்னேன், எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துட்டிங்கன்னா நான் டக்குன்னு அடுத்த இதுக்கு மூவ் பண்ண, நடந்தே டயத்தை வேஸ்ட் பண்ணிடுவேன். உங்கள் பேரே டீம் கலர். என்னோட பேர் அலமேலு வெங்கடேஷ். என்னோட எல்லோ. அதே பார்த்து சொல்கிறீங்களே. இந்த டீம் எங்கள் லீடர். ஃப்ரெண்ட்லேயே வந்துட்டாங்க. லீடருக்கு ஒரு பெரிய கிளாப் பண்ணுங்க. மீனா நாகப்பன். ப்ளூ நம்மளோட. நான் அப்போ கத்த சொன்னேன்ல, இப்போ தான் கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. பரவாயில்ல, நம்ம பிக்கப் இருந்தாலும் கரெக்டாக வந்துடுவோம். ஆனால் எனக்கு இந்த ரெட்டு க்ரீன் ப்ளூங்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால என்கிட்ட ஒரு 8 சீட் இருக்குது. அதுலேருந்து ஒரு சீட்டை பிக்கப் பண்ணி உங்கள் டீமுக்கான பேரை நம்ம வச்சுக்கிட்டுருவோம். சீட்டை மட்டும் கையில் வச்சுக்கோங்க. நான் சொல்கிறேன், நான் ரேண்டமாக தான் கொடுக்குறேன். வேணா நீங்களே கூட பிக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இங்கே 2 டீமுக்கான பேர் டக்குன்னு எடுத்துருங்கண்ணா. ஓகே. ஸோ அந்த ரெட் க்ரீன் ப்ளூங்கிறத தாண்டி இப்போ நம்ம அடுத்த பேருக்குள்ளே மூவ் ஆக போகிறோம். இனிமே அடுத்த 1 மணி நேரத்துக்கு உங்கள் டீமினுடைய பேர் வந்து இதுதான். உங்கள் டீம் மொத்தமாக இப்போ உங்கள் டீமோட பேரை சத்தமாக சொல்லலாம். ரெடியா? ரெடி? 3, 2, 1. அப்படியே பரவுறத பார்க்க முடியுது என்னால். ஸ்லேட்டு விளக்கு. ஒரு பெரிய கைதட்டல் கொடுத்துடலாம். ஸ்லேட்டு விளக்கு டீம். ரொம்ப அழகான பேருங்க. எக்ஸலென்ட். உங்க டீமுடைய பேர்? கழுத்தீரு. சூப்பருங்க. ஒரு பெரிய கைதட்டல் கொடுத்துடலாம். ரொம்ப மங்களகரமான பொருளோட ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கு. மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோங்கிற மாதிரி. உங்க டீமுடைய பேரு? முகப்பு. ஓகே, ஒரு பெரிய கிளாஸ் கொடுத்துடலாம். முகப்புன்னு பேர் வச்சனால முகப்புல வந்து உட்காந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, ஓகே. உங்க டீமோட பேர்? பர்மா தேக்கு. ஒரு பெரிய கிளாஸ் கொடுத்துடலாம் பர்மா தேக்கு டீமுக்கு. எக்ஸலென்ட். ஐ ரிக்வெஸ்ட் உங்கள் டீம் லீட், உங்கள் டீம் மெம்பர்ஸ்க்கு உங்களுடைய டீம் பேர் தெரிஞ்சிருச்சா அப்படிங்கிறத நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வரக்கூடிய கேம்ஸில் எல்லாருமே வின்னர் ரன்னர் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஆன் அப்ரிசியேஷன் பேசிஸ் யார் அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கான கிஃப்ட்ஸ் மட்டும் கொடுப்போம். பட் நம்ம டீமை வந்து ஃபாலோ பண்ணுறதுல ரெடியாக இருப்போம். பர்மா தேக்கு டீம் ஒரு பெரிய கிளாஸ். ஸ்லேட்டு விளக்கு. கொஞ்சம் மெதுவாக தான் எரியுதோ விளக்கு. முகப்பு. நீங்க ரெட்டுன்னு பேர் வச்சாலும் கத்துறாங்க, முகப்புன்னு பேர் வச்சாலும் கத்துறாங்க. கழுத்தீரு. சூப்பர். போதும்டா, சாப்பிட்டு வந்து 2 இட்லியே கத்த வச்சே அரை மணி நேரத்தில் இறக்கிடுவாங்கிறாங்க. நெக்ஸ்ட் கேமுக்குள்ள மூவ் ஆயிடலாங்க. அடுத்ததா 30 செகண்ட்ஸ் டைம் கொடுக்குறேன். உங்கள் டீமுடைய பேர் வந்து ஒரு பொருள் சார்ந்ததோ ஒரு விஷயம் சார்ந்ததோ இருக்கு இல்லையா, அதனுடைய பெருமையை 30 செகண்டுக்கு சொல்லணும். லீடர் நீங்கள் யார் சொல்லணுங்கிறத சூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள்லாம் சேர்ந்து லீடர்கிட்ட சொல்லலாம். 30 செகண்ட் டைம். உங்கள் பெயரினுடைய பெருமை, முகப்புனா முகப்போட பெருமை, அதோடைய பயன்கள், அதனால் என்னென்ன உதவி இருக்குது அப்படிங்கிறத 30 செகண்டில் சொல்லலாம். நீங்கள் கூகுள் பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் 30 செகண்ட்குள்ளே சொல்லணும். ஒன்று தலைவர் சொல்லணும், இல்லை தலைவர் சூஸ் பண்ணுற ஆள் சொல்லணும். இதை வந்து நாங்கள் ஃபன்னியாகவும் எடுத்துகிட்டு போவோம். அதனால சீரியஸாக எடுத்துக்காமல் டக்குன்னு யோசிச்சுக்கோங்க. யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்னன்னா, டைம் அப் சொன்னதுக்கு அப்புறமா உங்களுடைய சஜஷன்ஸை நீங்கள் ரொம்ப மெதுவாக கண்டினியூ பண்ணிக்கலாம். என்ன அங்கே ஏதோ டிஸ்கஷன் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஆச்சு, டைம் அப் முடிஞ்சிருச்சு. மைக் கொடுத்துருங்கப்பா உங்களுக்கு. 30 செகண்ட்ஸ் டைம். 30 செகண்ட்ஸில் உங்கள் டீமோட பெருமையை சொல்லலாம். நீங்கள் சொல்லும்போது நாங்கள் அதை ஃபன்னாகவும் கொண்டு போவோம். அதை சீரியஸாக எடுத்துக்காமல் சொல்ல வேண்டியது உங்கள் பொறுப்பு. உங்கள் பேர் சொல்லி எல்லாரும் அறிமுகப்படுத்திட்டு சொல்ல ஆரம்பிக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். டீம் பேர்? முகப்பு. என்னோட பேர் என் வள்ளியம்மை தேவக்கோட்டை. முகப்பு வந்து நம்ம வீட்டோட செட்டியார்ஸ்னாலே வீடு தான் வந்து முக்கியமான நமக்கு ஒரு அடையாளம். அதில் முகப்பு தான் ஃபர்ஸ்ட் பார்ட்.
எந்த ஒரு ப்ராசஸ்லயுமே ஃபர்ஸ்ட் பார்ட் எனக்கு ஒரு டவுட்டுங்க. தின்ன முகப்புக்கு அப்புறம் வருமா முன்னாடி வருமா? ஐயோ ஏன்டா எழுதி கொடுத்தீங்க, இதெல்லாம் எழுதி கொடுக்கலையாடா? இல்ல எனக்கு டவுட் கேட்டுக்கிறேங்க, இருங்க அவங்க சொல்லட்டும் மைக்ல. முன்னாடி 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 எதுக்கு முன்னாடி? முகப்புக்கு முன்னாடி. முகப்புக்கு முன்னாடி தின்ன. ஓகே கரெக்டா? கரெக்ட். இல்ல எடுத்தோடனே முகப்பு வரும், நீங்களே லைட்டா ஒரு டவுட் வந்துச்சு. இல்ல முகப்புல தான் திண்ணையே இருக்கும். ஆச்சி நம்ம கட்டணும்னா முகப்பு 2ஆம் கட்டிலே கட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க பேசுங்க. கூட கட்டுவோம் நாங்க, மாடியில கூட கட்டுவோம். பாருங்க உலகத்திலேயே முதல்ல முகப்ப மாடியில வச்சு கட்டின முதல் டீம் எங்க முகப்பு டீம் தான். ஒரு மிகப்பெரிய கைதட்டல் கொடுங்க. பேசாம மாடி வீட்டு முகப்புன்னு பேர் வச்சிருவோமா? சரி நெக்ஸ்ட். இப்போ முகப்பு வந்து என்னன்னா முக்கியமா கெஸ்ட் எல்லாம் இன்வைட் பண்ணி அவங்கள அங்க உட்கார வைக்கிறது, பூ கொடுக்கறது. நாங்க தாயம்லாம் விளையாடுவோம் முகப்புல உட்காந்து. பூ கொடுத்துட்டு அவங்களோட சேர்ந்து விளையாடுவோம், நாங்களும் விளையாடுவோம் சேர்ந்து. ஸோ ஃபன் எலிமெண்ட்ஸ் நிறைய முகப்புல இருக்கும். உள்ள வந்து கொஞ்சம் வெக்க இருக்கு. சம்மர் டைம்னா முகப்புல தான் நல்லா காத்தோட்டமா ஃப்ரீயா இருக்கலாம். அலமாரி, நம்மளோட அலமாரிலாம் வச்சு அதெல்லாம் முகப்புல அலமாரி எல்லாம் வச்சிருக்கீங்களா? ஆமா, வீட்டுக்குள்ள இடம் இருக்கு, அதுல ஏகப்பட்ட. அப்ப அந்த வீட்டு பக்கம் போனா என்னையும் கொஞ்சம் கூட்டிக்கிட்டு போங்க. முகப்புல அலமாரி இருக்கான். கார்த்தி அண்ணா வீட்டுக்கு ஏகப்பட்ட மருமகனா வந்துருவோம். திண்ணைக்கு தான் நம்மளோட அலமாரி எல்லாம் வந்துரும். நீ ஊர்ட்டமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. அவ்வளவுதானா? முடிஞ்சிச்சு. ஓகே, ஒரு பெரிய கைதட்டல் கொடுத்துருங்க. எக்ஸலென்ட். ரொம்ப அழகா முகப்பினுடைய பெருமை பத்தி சொன்னாங்க. அடுத்தது நம்மளுடைய டீம் பர்மா தேக்கு. ஸ்டார்ட் பண்ணுங்க. என் பேர் மணியன், நேமத்தான்பட்டி. என் தலைவன் சிங்க வந்துட்டாடா. இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா, பனிமலை எரிமலையா மாறும்டா. போதும்பா. சரி. பர்மா தேக்கு வந்து அதோட விசேஷம் வந்து நம்ம கலாச்சார வீடுகள், நம்ம இது நகரத்தார் வீடுகள் எல்லாமே வந்து பர்மா தேக்கில் தான் கட்டியிருக்காங்க அந்த காலத்தில். இந்த எல்லா கதவுகளுமே வந்து பர்மா தேக்கில் தான் இருக்கும். அந்த மெயின் டோர் மட்டுமே பல லட்சங்கள் வேல்யூ பெறும். இதில் அலமாரி, கட்டில், நாற்காலி, சேரு, சாமி செல்ஃபு எல்லாமே பர்மா தேக்கில் இருக்கும். இப்போ நம்ம பெண்ணுக்கு வைக்கிற பொருட்கள்லாம் கூட பர்மா தேக்கில் செஞ்சு வைப்பாங்க. ஏதாவது 1-2 பொருள் சொல்லுங்கண்ணே. ஏன்னா எழுதி கொடுத்தீங்க, மொத்தமாக எழுதி கொடுக்க வேண்டாம். ஏதாவது 1-2 பொருள் சொல்லுங்கண்ணே, பர்மா தேக்கில் செஞ்சு வைக்கிற பொருள். கட்டில் பீரோ தான். கட்டில் பீரோ. கைப்பெட்டி. ஓகே, மரவை. நெக்ஸ்ட் போலாம். அடுத்த பாயிண்ட். லாஸ்ட் 5 செகண்ட். நல்ல நீண்ட நாள் நீடித்து உழைக்கக்கூடியது வசந்தன்கோ, எங்களுக்கு வேற எங்கேயும் கிளைகள் இல்லை. சூப்பருங்க. பர்மா தேக்கு ஒரு பெரிய கிளாப்ஸ் கொடுத்துடலாங்க. அண்ட் நெக்ஸ்ட் கழுத்தீரு. யார் பேச போறீங்க? கழுத்தீரு யார் பேச போறீங்க? ஆச்சு லீடு. ஃபர்ஸ்ட் டைம் இங்க லீடே பேசுறாங்க. ஓகே, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்ங்க, அங்க இருக்கக்கூடிய அவங்க எல்லாம் உங்க டீம்ல வந்து உட்கார்ந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ப்ளீஸ் ஆச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். கழுத்தீரு. அனைவருக்கும் வணக்கம். மீனா நாகப்பன். 30 செகண்ட். கழுத்தீரு என்பது நம் நகரத்தார்களில் திருமணத்தன்று பெண்கள் கழுத்தில் கட்டும் முக்கியமான தாலியாகும். அதில் வந்து முதல் நாள் வந்து மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணு வீட்டில் போய் 2 பேர் பங்காளிக போய் அதை வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு வந்து ஒரு சின்ன ஐடியா சொல்கிறேன். முகப்புக்கு போனீங்கன்னா வெளியிலே அலமாரி இருக்கும். வெளியிலே அலமாரி இருக்கும், அப்படி தானே? அங்கேருந்து கூட நம்ம எடுத்துக்கலாம். இருக்கும். சரி, வந்தால் எத்தனை எடுத்துக்கலாம்? தின்பண்டம் மட்டும்தான் இருக்குமா? என்னங்க முகப்பை தூக்கி மாடியில் கட்டுறீங்க, அலமாரியை தூக்கி தின்பண்டம் வைக்கிறீங்க. ரைட்டு ஆச்சு, நீங்கள் ஃப்ளோவில் போயிடலாம். அந்த பங்காளிகள் வாங்கிட்டு வந்து கோர்ப்பாங்க. மாப்பிள்ளை வீட்டில் சாயந்தரம் சங்கூதி கோர்ப்பாங்க. அந்த முதல் கயிறில் 16 உறுப்பும் அடுத்த கயிறில் 15 உறுப்படியும் கட்டுவாங்க. 31. மிச்சம் 4 பொன்னலட்ச வீட்டில் சாயந்தரம் அலமாரியில் வச்சிடலாம், கோர்ப்பாங்க. அதில் கோர்ப்பாங்க. தும்பு, துவாலை, குச்சி, சின்ன தும்பு அப்படின்னு 4 கோர்ப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த கழுத்தீரை எப்போ கட்டுவோம்னா, எங்கள் பக்கம் மேலவட்டையில் வந்து நாங்கள் கல்யாணத்தன்னைக்கு, பையன் கல்யாணத்தன்னைக்கு மாமியாரும் நாத்தனாரும் கட்டிக்குவோம். அப்புறம் ஒரே கழுத்தீரை 2 பேர் கட்ட முடியும். அவங்க கழுத்தீரு, அவங்களுக்கு கழுத்தீரு, எல்லார் கல்யாணத்துக்கும் டவுட் இருந்ததுனால கிளியர் பண்ணி அவங்க கழுத்தீரு அவங்க கட்டிக்குவாங்க. நாங்கள் வந்து கல்யாணத்தப்ப கட்டிக்குவோம். மற்றபடி எல்லா நகரத்தாரும் அவங்க 60, 70, 80, 100 எல்லாத்துலையும் கட்டி இது வந்து மங்கள பொருள் நம்மளுடைய கல்யாணம். சூப்பருங்க, எக்ஸலென்ட். ஒரு பெரிய கிளாப்ஸ் கொடுத்துருங்க. நம்ம எல்லாருக்கும் கழுத்தீர் பற்றி தெரிஞ்சிருந்தாலும் அது அக்யூரேட்டாக நமக்கு நினைவுபடுத்தக்கூடிய நிறைய பாயிண்ட்ஸ் சொன்னாங்க கழுத்தீர் டீம். ஒரு மிகப்பெரிய கைதட்டல். இங்கே ஸ்லேட்டு விளக்கு. அனைவருக்கும் வணக்கம். ஸ்லேட்டு விளக்கு அணியிலிருந்து பேசும் நான் திருமதி இலக்குமி சொக்கலிங்கம், கொத்தமங்கலம். இலக்குமி பழனியப்பன், கொத்தமங்கலம்.
ஸ்லேட்டு விளக்கு அப்படிங்கிறது நம்ம நகரத்தாருக்கே உரிய ஒரு விளக்கு. வேற யார் வீட்லையுமே அந்த ஸ்லேட்டு விளக்குங்கிறது இருக்காது. நமக்கே உரித்தானது அது. எதனால அது நம்ம வீட்டுக்கு வந்துச்சு? அது வந்து அதுதான் நம்மளோட விளக்குன்னு சொல்லிட்டேன்ல, ஏன்டா நோன்ற அப்படி. சரி, மற்ற விளக்கெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி தான் ஏற்றுவோம். இது வந்து மெழுகு வச்சு நம்ம மெழுகுவர்த்தியால் பயந்துட்டு டக்குன்னு தண்ணி ஊற்றி ஏற்றுவோன்னு சொல்லிடுவீங்களோன்ட்டு. இதுக்காக கிளாஸ் எல்லாம் நம்ம வந்து கலர் கலராக கிளாஸ் எல்லாம் போட்டு நம்ம ஏற்றுறோம். இது வந்து நம்மளுடைய முக்கியமாக மாப்பிள்ளை அழைப்பு, பெண் அழைப்பு, இப்போ பெண்கள் வந்து சடகானா, இந்த மாதிரி எல்லாவான ஒரு விசேஷத்துக்கும் நம்ம வந்து இந்த ஸ்லேட்டு விளக்கு வைக்கிறோம். இதை வந்து பொண்ணோட, அதாவது அப்பத்தா அத்தை அந்த மாதிரி அவங்க தான் வந்து இந்த ஸ்லேட்டு விளக்கு வைப்பாங்க, ஆலாத்தி எடுப்பாங்க. ஸோ வந்து நம்மளுடைய தனிச்சிறப்பு வாய்ந்த இந்த ஸ்லேட்டு விளக்கை எங்களுக்கு நீங்கள் வந்து அணியோட பேரா கொடுத்ததுக்கு உங்களுக்கு முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். சூப்பருங்க. போன எலெக்ஷன்ல எதுவும் நின்னீங்களா? என்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ரொம்ப அழகா சொன்னாங்க. ஒரு பெரிய கைதட்டல் கொடுத்துடலாம் அவங்களுக்கு. நன்றி. அண்ட் நம்ம அடுத்த ரவுண்டுக்கு மூவ் ஆன் ஆயிடலாம். அடுத்த ரவுண்டில் விளையாடுறதுக்கு உங்கள் டீமில் இருக்கக்கூடிய குட்டீஸை வந்து நீங்கள் ஒன்று சேர்த்துக்கலாம், நீங்களும் விளையாடலாம். ஏன்னா மறுபடியும் எனக்கு என்ன மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா, உட்காந்துருந்தோம் எல்லாரையும் ஒன்றா கிளப்பி தனியாக பிரிச்சாச்சு. இப்போ மறுபடியும் எல்லாம் செட்டில் ஆகி உட்காந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ மறுபடியும் உங்களை கிளப்புறதுக்கு ஒரு சின்ன யோசனை என்கிட்ட இருக்குது. நான் ஒரு பொருள் சொல்கிறேன், அந்த பொருளை உங்கள் டீமுக்குள்ளே மாத்திரம் நீங்கள் கலெக்ட் பண்ணணும். உங்களுக்கு திறமை இருந்தால் நீங்கள் பக்கத்து டீமில் கொடுத்தா வாங்கிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. எத்தனை அதிகமான நம்பர்ஸ் அந்த பொருளை உங்கள் டீமுக்குள்ளே கலெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது கலெக்ட் பண்ணி உங்களுடைய லீடு கிட்ட அதை கொடுக்கணும். நான் டைம் அப் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னதும் உங்கள் லீடு வந்து என்ன, அது எத்தனை கவுண்ட் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. மறுபடியும் சொல்கிறேன், நான் ஒரு பொருள் சொல்லுவேன், அந்த பொருளை உங்கள் டீமுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளை பயன்படுத்தியோ இல்லை நீங்களே விருப்பம் இருந்தால் எந்திரிச்சோ எவ்வளோ அதிகமான நம்பர்ஸ் அந்த பொருளை கலெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு நான் இப்போ ஒரு பேனா அப்படின்னு சொல்கிறேன்னா, எத்தனை பேனா நீங்கள் உங்களால் கலெக்ட் பண்ண முடியுது இந்த ஹாலுக்குள்ளே இருந்து மட்டும்தான். ரெடியா? ரெடி? எல்லாம் ரெடி? பேக்கெல்லாம் அங்கே வச்சுட்டு வந்திருக்கீங்களா? பரவாயில்ல, நான் பேக்குன்னு சொல்லும்போது கரெக்டாகி வந்துடும், அப்போ எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு, கொஞ்சம் கவனத்தோட கேர்ஃபுல்லாக விளையாடணும். அதுக்கு தான் இந்த சென்டர் ஸ்பேஸை மட்டும் நான் கேட்குறேன். ஏன்னா கலெக்ட் பண்ண வரவங்க டக்குன்னு நடுவில் உள்ள ஓடி வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு சிரமமாயிரும். சேஃப்டி முக்கியம், அதே சமயத்தில் நம்ம கேமையும் நல்லா விளையாடுவோம். முதல் பொருள் பெல்ட். உங்களுக்கான டைம் தொடங்கப்பட்டது. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஃபர்ஸ்ட் பொருள் பெல்ட் and your time starts now. பெல்ட். ஆச்சி அண்ணன் எங்க இருந்தாலும் தேடி புடிச்சு, என்னங்க இந்த டீம்ல இருந்து அந்த டீம்ல போய் வாங்குறீங்க? உங்களால முடிஞ்சிச்சுன்னா உங்களை தாண்டி உங்க ஆட்சிக்கு நீங்க இங்க இருந்து பெல்ட்டை பாஸ் பண்ணலாம். பக்கத்து டீம்ல இருந்து வந்து கேட்டா பார்த்து கொடுங்க. ஏங்க என்னங்க ஸ்லேட்டு விளக்கு டீம்ல இருந்து அத்தனை பெல்ட்டையும் கொண்டு போய் அங்க கொடுத்துட்டு வரீங்க? அப்புறம் ஒரு முக்கியமான ரிக்வெஸ்ட், நிறைய பேர் வேஸ்டி நிக்கலன்னு பெல்ட் கழட்டி இருக்காங்க. தயவு செய்து அந்த பெல்ட்டை தொட்டுறாதீங்க. பேண்ட் போட்டிருக்கவங்க கிட்ட இருந்து மட்டும் பெல்ட் வாங்கினீங்கன்னா ரொம்ப, நான் போடவே இல்லைங்க பெல்ட் மட்டும், பிரச்சனை இல்லை. லாஸ்ட் 5 seconds. 5 டுகெதர் கவுண்ட் டவுன். எல்லாரும் சேர்ந்து 4 3 2 1 டைம் அப். டைம் அப். டைம் அப். டைம் அப். டைம் அப். அப்படியே உட்காருங்க. எல்லாரும் உட்காந்துருங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் எல்லாரும் உட்காந்துருங்க. டைம் அப். டக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. எல்லாரும் உட்காந்துருங்க. ஓகே, உங்களை அப்படியே கூட்டிட்டு போய் பாரிஸ்ல நிக்க வச்சேன்னு வச்சுக்கோங்க. நான் உங்க கூட கம்பெனிக்கு நிக்கிறேன். எத்தனை இருக்கு? டீம் லீடு தான் கவுண்ட் பண்ணி சொல்லணும் டக்குன்னு. அது என்னது? ஆடா கொடுமை. ஏங்க அவர் தான் ஒரு ஆர்வத்தில் கலட்டி கொடுக்குறாருன்னா அது மெடிக்கலுக்கு யூஸ் பண்ற பெல்ட். பெல்ட் தான். ஆமாங்க, பெல்ட் தாங்க. என்னங்க எல்லாம் சண்டைக்கு வரீங்க? அவர் கஷ்டப்பட்டு தன்னுடைய உடல் நலத்தையும் பாதிக்காம அவர் பெல்ட்டை கழட்டி கொடுத்துருக்காரு. டீம் ஸ்கோர் 6. ஓகே, ஒரு பெரிய கைதட்டல் கொடுத்துடலாம். கழுத்திரி டீம் 6, உங்க டீம் 5. ஸ்லேட்டு விளக்கு டீம் 5 அண்ட் முகப்பு அலமாரில இருந்து எத்தனை எடுத்தீங்க? 7. ஓகே, ஏன் தெரியுமா? அந்த டீம்ல இருந்த பெல்ட்டை பூரா இங்க புடியாண்டான். இல்லவே இல்லையா? சரி, நீங்க சொல்லுங்க, அங்க போய் யாரோட பெல்ட்டை வாங்கிட்டு வந்தீங்க? இல்ல, நீங்க என்ன சொன்னீங்க? பக்கத்து பெல்ட் கூட வாங்கிக்கலாம் சொன்னீங்க. யாரோட பெல்ட்டை வாங்கிட்டு வந்தீங்க? அந்த சாரோட பெல்ட். அந்த சாரா? சார்
அந்த டீமுக்கே துரோகம் பண்ணிட்டீங்களே சார். உங்க டீமுக்கு ஒரு பெல்ட் கொடுத்த ஒரு பாயிண்டை எடுத்து டைஅப்ல கொண்டு வந்து விட்டுருக்கதை விட்டுட்டு அங்க இருந்து இங்க கொண்டு வந்து பெல்ட்டை கொடுத்து பெல்ட்டை கேட்டீங்க, சட்டையை கேட்காம போயிட்டீங்க. ஐயோ, அவர் சட்டையை கேட்டதுக்கே வந்து புடிங்கிட்டு போயிட்டாங்க. பரவாயில்லைங்க, அந்த திறமையை முதல்ல பாராட்டுவாங்க. ஒரு பெரிய கைதல் விடுங்க. கிரீன் டீம் ஸ்கோர் 11. ரொம்ப சூப்பருங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன் முதல்ல. இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து நம்ம திருவள்ளூரில் முதல் தடவை பண்றோம், எப்படி அடாப்ட் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா ரொம்ப அழகா பண்ணீங்க. பெல்ட் அவங்கவுங்க வாங்கிக்கோங்க. செகண்ட் ப்ராடக்ட் ஹேர் கிளிப் அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். நான் பொருள் சொல்லிட்டேன். தயவு செய்து கிளிப்போட சேர்ந்து வர சவுறு முடியை கொடுத்துருங்க. முடியோட சேர்த்து எடுத்துட்டு வரீங்க. வெறும் கிளிப் மட்டும் வந்தா போதும். Time up. Please have your seat. எல்லாரும் தயவு செஞ்சு உட்காரணும்னு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு உட்காருங்க. இல்ல எல்லாரும் உட்கார்ந்தீங்கன்னா தான் முக்கியமான செஷனுக்கு போக முடியும். தயவு செய்து உட்காருங்க. முகப்பு டீம்ல இருந்து ஒரு 2 பேரு ஏண்டா காலையில இருந்து 1.5 மணி நேரம் சிரமப்பட்டு போட்ட மேக்கப்பை ஒத்த கிளிப்ல அங்க பாருங்க. மேக்கப் போடாம டைரக்டா அம்மன் பட ஷூட்டிங்கே அனுப்பலாம். ஏங்க அந்த டீம்ல என்னங்க சௌரி முடியோட கழட்டி கொண்டாடுறீங்க? கிளிப்பு தானங்க கேட்டேன். அது அந்தாச்சு. அவர் தலையில போய் மறுபடியும் தர்றேங்க. ஏங்க பெல்ட் தான் அவர்கிட்ட கேட்டீங்க, கிளிப்புமா அவர்கிட்ட போய் கேட்பீங்க? ரைட். தயவு செய்து கொஞ்சம் உட்கார்ந்தீங்கன்னா நல்லா இருக்கும். எனக்கு யார் விளையாடுறா என்னன்னே புரிய மாட்டேங்குது. ப்ளீஸ் ரெடிங்க. ஏங்க என்னங்க பையிலெல்லாம் கலெக்ட் பண்ணிருக்கீங்க? ஆண்டி ஒரு ஐடியா சொல்றேன். பின்னாடி ஒரு ஸ்டால் எடுப்போம், எல்லா கிளிப்பையும் போட்டு இருக்கா. அப்ப ஸ்டால்ல இருந்தா தூக்கிட்டு வந்துட்டீங்களா கிளிப்பெல்லாம்? சொந்தமா சம்பாரிச்சு வாங்கின கிளிப். கிளிப்போட கவுண்ட் மட்டும் ஃபாஸ்டா. ஸ்லேட் விளக்கு டீம் உங்க கிளிப்போட கவுண்ட். கிளிப்போட கவுண்ட்டுங்க. எவ்வளவு கிளிப் கவுண்ட் பண்ணுங்க. எல்லாத்தையும் எடுத்து பேக்ல போட்டீங்க. அதாவது அண்ணனுங்களுக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷம். இப்படி ஒரு தலைவரி குளத்துல இந்த ஆட்சியை நான் பார்த்ததுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சின்னு நினைச்சுக்கிறாங்க. பரவாயில்ல. ஏங்க டைம் ஹலோ இந்த டீமோட பாயிண்ட் வந்து நான் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ மொத்தமா இல்ல முகப்பு டீம் ஸ்கோர் என்ன? 96. இல்ல என்ன முடியாதுங்கிற தைரியத்துல பேசக்கூடாது. இல்ல பரவாயில்ல, எனக்கு அடுத்தடுத்த கேம் இருக்கு. போதும். எல்லாரும் கழட்டிட்டீங்க. திரும்புங்க உங்க தலையில இருக்கு. ஓகே, முகப்பு டீம் 96. நெக்ஸ்ட் 60. பர்மா தேக்கு 60. சூப்பருங்க. அடுத்து கழுத்தீரி டீம் 30. பைய தூக்குங்க. இல்ல கையெல்லாம் பைய தூக்குங்க. 30 கிளிப்பு. சூப்பருங்க. எவ்வளோ? 200.
இல்லை 33 அவங்களோட கவுண்ட்டு. ஆக்சுவலாக இந்த முகப்பு டீமில் ஏர் பின்னை வந்து உள்ளே சேர்த்துட்டாங்கன்னு சொல்லி மற்ற டீமில் கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. அதுக்காக ஒரு 10 கிளிப்பை குறைச்சா கூட அவங்க தான் வின்னு. 86. நம்மெல்லாம் கொஞ்சம் டேக்கிள் பண்ணி 70க்கு வந்திருந்தாவது உங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பேன். காட்ட சொல்லவா? 96 கிளிப்பையும் காமிச்சா ராத்திரி வரைக்கும் காட்ட வேண்டியது இருக்கு. சரி பரவாயில்ல. இந்த ரவுண்டில் கிளிப்பு கொடுத்து உதவுன எல்லாருக்குமே ஒரு பாயிண்ட் ஒரு டீமுக்குமே நான் கொடுத்துட்றேன். எல்லாருக்குமே ஈக்குவல் பாயிண்ட்ஸ். ஒரு பெரிய கிளாப் கொடுத்துருங்க எல்லாரும். இந்த கேம்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போதே தெரியும் இந்த மாதிரி சலசலப்புலாம் நிறையா வரும். ஆனால் இதை விட பெரிய சலசலப்பு கொடுக்கக்கூடிய கேம் அடுத்து ஒன்று இருக்குது. இதுக்கே நீங்கள் இவ்வளோ ஆர்வமாக சண்டைக்கு வந்தீங்கன்னா அதுக்கு என்ன லெவலுக்கு போக போகிறீங்க அப்படிங்கிறத எனக்கு பயமாக இருக்குது. இருந்தாலும் முன்னாடி உள்ள ஸ்கோர்ஸ் இப்போ உள்ள ஸ்கோர்ஸை கம்பேர் பண்ணும்போது ஆஸ் பர் லீடில் இருக்கக்கூடியது முகப்பு டீம் ஃபர்ஸ்ட், பர்மா தேக்கு செகண்ட், கழுத்தீரு ஸ்லேட் விளக்கு ஈவன் பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கேமுக்குள்ள மூவ் ஆன் ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டுங்க. முதல்ல எல்லாரும் உங்கள் கிளிப்பை ஒரு நிமிஷத்துக்குள்ளே வாங்கிட்டு ரொம்ப முக்கியமாக கவனிச்சிங்கன்னா மட்டும்தான் இந்த கேமை பண்ண முடியும். ஸோ ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட்டு, தயவு செய்து உங்கள் இடத்துல செட்டில் ஆகிட்டு அடுத்த கேமுக்குள்ளே மூவ் ஆன் ஆகலாம். ப்ளீஸ் உங்களுடைய கிளிப்பை வாங்கிக்கோங்க. இல்லைன்னா உங்கள் டீம் லீடுக்கிட்ட அந்த கிளிப்பை அப்படியே இருக்கட்டும், திரும்ப நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. டைம் அப். ஆக்சுவலாக இந்த ரவுண்ட்லலாம் வந்து பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நோட் டவுன் பண்ணுறோம். பர்டிகுலராக கிஃப்ட்ஸ்னு யாருக்கும் நம்ம இதில் கொடுக்கல. நான் ஒரு சில ரவுண்ட் சொல்கிறேன், அந்த ரவுண்டில் வரும்போது கிஃப்ட் கொடுக்கலாம். அதுக்கான ரவுண்ட் அடுத்தது இப்போ நான் சொல்லிடுறேன். 30 செகண்ட் டைம். 30 செகண்ட் டைம். ப்ராடக்ட் கலெக்ஷன் முடிஞ்சுது, அடுத்த கேமுக்குள்ளே வந்துடுறோம். 30 செகண்ட் டைம். ரிக்வெஸ்ட் நடுவில் கொஞ்சம் தயவு செய்து கிராஸ் பண்ணாமல் அவங்க இடத்துல உட்காந்துருங்க. 30 செகண்ட் டைமு. அங்கே கிளிப்பு கொடுக்குறாங்க, வேணா வாங்கிக்கலாம். உங்கள் டீமினுடைய பொருள் இருக்கு இல்லையா, அந்த பொருளை 30 செகண்டுக்குள்ள நான் விருப்பப்பட்டு வாங்குற மாதிரியோ இல்லை நம்ம சங்க நிர்வாகிகள் விருப்பப்பட்டு வாங்குற மாதிரியோ அந்த பொருளை 30 செகண்டுக்குள்ள ஒரு அழகான அட்ராக்டிவான ஆஃபர்ஸ் கொடுத்து நீங்கள் விற்று காட்டணும். ஒரு தூணை கூட விற்கிறாங்க சிட்டி வீட்டில். முகப்பெல்லாம் ரொம்ப அழகாக விற்கலாம். அதுதான் உங்களுக்கு இருக்க டாஸ்க்கு. அந்த முகப்பில் இருக்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன, இல்லை இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் ஹவுசஸில் எப்படி முகப்பை வச்சு கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சஜஸ்ட் பண்ணி உங்கள் பொருளை விற்கலாம். ஐடியாலாம் கொடுத்தா எங்கூட சண்டைக்கு வருவாங்க. உங்களுடைய பொருளை நீங்கள் விற்று காட்ட போகிறீங்க. யார் விற்க போகிறா அப்படிங்கிறத உங்கள் டீம் லீட் சூஸ் பண்ணலாம். ஆமாம், 30 செகண்ட் டைம். அதனுடைய விலை எவ்வளோ டிஸ்கவுண்ட்டு, இன்னைக்கு வாங்கினா என்னன்னு எல்லாமே சொல்லலாம். எல்லாமே ஃபன்னுக்காக மட்டும்தான். 30 செகண்ட்ஸ் டைம் அண்ட் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். டீம் லீட் யாருங்கிறத சூஸ் பண்ணிருங்க. யார் வித்து காட்ட போறா அப்படிங்கறத சூஸ் பண்ணுங்க. டைம் அப்புங்க. நான் இந்த வாட்டி கழுத்தீரி டீம்ல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். யாருங்கிறத சூஸ் பண்ணிட்டீங்களா? யாருமே பேசலையா? அது எப்படி பண்ணாமல் இருப்பா? நீங்கள் சூஸ் பண்ணுங்க. நீங்களும் ஓகே, பட் உங்க கூட யாராவது ஒருத்தர், எல்லாருமே ஆக்டிவாக இருந்தால் பெட்டராக இருக்கும்ல. யாராவது ஒருத்தர் எனக்காக ஏங்க ரொம்ப அவங்க முகப்பே வைக்கிறாங்க, நம்ம கழுத்தீரை வைக்க முடியாதா? யாராவது ஒருத்தர் இனிஷியேட்டிவ் எடுங்களேன். புதுசாக ஆச்சு, நீங்கள் சூஸ் பண்ணுங்களேன். நீங்கள் சொல்லி கூட கொடுக்கலாம், தப்பு இல்லை.
எனக்கு டிஃப்ரெண்ட் பர்சன் பேசணும். ஆச்சி நீங்கள் அண்ணன் பேசுவாங்க, நாராயணன் அண்ணன். இந்த வர அவங்க இந்த டீம். ஓகே, இந்த கண்ணா மைக்கடா. எஸ் லீடு. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டுங்க, உங்கள் டீமில் வேற ஆள் கிட்ட மைக்கை கொடுத்து பேசலாம். ஒருத்தர் தான். ஆனால் வாங்கண்ணே, சூப்பர். உங்கள் பேர் ஊர் சொல்லி ஆரம்பிக்கலாம். என் பேர் என் கிருஷ்ணன், அரியக்குடி. பிஸ்னஸ் வந்து நான் ஸ்டேஷனரி தான் பண்ணுறோம், ஓன் பிஸ்னஸ்ஸு. எப்போவுமே 20% மார்ஜின் வச்சு தான் பண்ணிகிட்டு இருக்கோம். எதை பற்றி பேசுகிறீங்க நீங்கள்? எதை பற்றி பேசுகிறீங்க? கழுத்தீரை விற்று காட்டுங்க. ஆனால் மீனாட்சி தான் பேசுகிறோம். ஆச்சி. வேற யாராவது? ஓகே, அண்ணனுக்கு ஒரு பெரிய கிளாப்ஸ் கொடுத்துடலாம். அவங்களுடைய பிஸ்னஸ் ஸ்டேஷனரிங்கிறத ஒரு சின்ன டைமில் அழகாக மார்க்கெட்டிங்கில் சொன்னாங்கல்ல, அண்ணனுக்கு ஒரு மிகப்பெரிய கைதட்டல். அவங்களுக்காக ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஆர்கனைசர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வணக்கம். நாங்கள் புதுசாக வந்து கழுத்திற்கு ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கோம். மைக் பக்கத்தில். புதுசாக ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம கழுத்தீர் கட்டாயமாக இது கல்யாணத்தில் எல்லாருக்கும் கட்டுவாங்க. அதனால எல்லாரும் எங்கள் கடையில் வந்து வாங்குங்க. நாங்கள் ஆஃபர் இப்போ ப்ரொவைட் பண்ணுறோம். என்ன பவுண்டில் கேட்குறீங்களோ அந்த பவுண்டில் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். சும்மா சொல்லுங்களேன், ஒரு 20 பவுண்ட்லனா எவ்வளோ வரும்? 20 பவுண்ட்லனாக்கா உங்களுக்கு கூட ஒரு 2-3 லட்சம் வரும். 2-3 சூப்பருங்க. வா, அந்த முகப்புல இருந்த அலமாரியை கொஞ்சம் தூக்கியாந்தீங்கன்னா நான் ஒரு 4 கழுத்தீர் வாங்கி உள்ள வைப்பேன். 2-3 லட்சம் வரும். 2-3 லட்சம் வரும். 20 பவுன் வந்து 2-3 லட்சத்துல நம்ம வாங்கிடலாம். 7-8 பவுண்ட்னாக்கா 2-3 லட்சம். 7-8 பவுண்ட்னா கூட 2 பரவாயில்லைங்கிறேங்க. நானு எனக்கு கொடுத்தா ஓகே. நீங்க நேர்ல வந்து பாருங்க. நீங்க நேர்ல வந்து பாருங்க. என்ன நீங்க ரொம்ப கேள்வி கேக்குறீங்க? சரி, இப்போ எவ்வளவு கொடுக்கலாம்? ஒரு 20 பவுன் கழுத்தீர் எவ்வளவு கொடுக்கலாம்? 20 பவுண்ட்னாக்கா நீங்க கடைக்கு வாங்க, பார்த்துட்டு மாடல்லாம் பார்த்துட்டு கால்குலேட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, நம்ம எனக்கு ஆண்டி நீங்க சொல்லுங்க. அமௌண்ட் 5 லட்சம். 20 பவுன் கழுத்தீர் 5 லட்சம் ரூபா. ஒரு மிகப்பெரிய கைதட்டல் கொடுத்துருங்க. இதை நான் யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல, நான் லாஸ்ட்ல வரேன். 12 லட்சம் ரூபா வருது இன்னைக்கு ரேட்டுக்கு. ஆனா நம்மளுடைய டீம் 5 லட்சத்துக்கு கொடுக்குறாங்க. 12 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகை வந்து 5 லட்சத்துக்கு கொடுக்குறாங்க. ஒரு மிகப்பெரிய விடு, நம்ம என்ன கொடுக்கவா போறோம், வித்துட்டு போ. ஏங்க சீரியஸா விற்கணுங்க. 5 லட்சம் ரூபாய்க்கு எப்படி வித்துறீங்க? ஏங்க 5 லட்சம் ரூபாய் கொடுத்தா யாரா இருந்தாலும் வாங்கலாமே. பரவாயில்ல, ரொம்ப அழகா வித்தாங்க. ஒரு பெரிய கைதட்டல் கொடுத்துடலாம் இந்த டீம்ல. அக்கா, நிறைய பேருக்கு ஸ்லேட் விளக்குனா என்னன்னு சொல்லியிருக்கீங்க, அதை பற்றின டீட்டெயில் எவ்வளோ ரூபா? ஸ்லேட் விளக்கு வந்து நம்ம செட்டி வீட்டில் மட்டும் தான் கிடைக்குது. அதுவும் எங்ககிட்ட மட்டும் தாங்க இப்போ நிறைய கிடைக்குது. எல்லாம் நல்லா போகிறாங்க, வாங்குறாங்க. அதோட நாங்கள் எங்ககிட்ட வாங்கினவங்க சொல்கிறத ஒன்று சொல்கிறேன். ஸ்லேட்டு விளக்கு வாங்கலான்னு முடிவு பண்ணும் போதே வீட்டில் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுதான். அவங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகாதான் ஸ்லேட் விளக்கே வாங்குவாங்க. இல்லைங்க, கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி யோசிக்கிறாங்க ஸ்லேட் விளக்கு எங்ககிட்ட வந்து வாங்கி வச்சுக்கலான்னு. வாங்கினாலே கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுது. சூப்பருங்க, என்னங்க பயங்கரமான மார்க்கெட்டிங்காக இருக்கு. நீங்க யாருக்காவது கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்லேட் விளக்கு வாங்கணும்னு நினைங்க, முதல்ல போதும், கல்யாணம் தானா நடந்துரும். இருமணம் இணையும் திருமண விழாவிற்கு ஸ்லேட் விளக்கு எங்ககிட்ட வந்து வாங்கி. சூப்பருங்க, ஸ்லோகன்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. இருமணம் இணையும் திருமண விழாவிற்கு குறைவான விலையில தரமான ஸ்லேட் விளக்கு கலரா. இந்த கிளினிக்னால எந்த ஒரு காரியா இருப்பா? நல்ல டிசைனா, புது டிசைனா இருக்கும். டிசைன்லாம் வேற இருக்கா ஸ்லேட் விளக்குல? ஒரு விளக்கு எவ்வளவு வருது? ஒரு விளக்கு வந்து 1500 ரூபாய். இப்போ மே 1க்காக வந்து நாங்க ஜோடியாவே சேர்த்து 1500 ரூபாய்க்கு தந்துறோம். 1500 ரூபாய்க்கு ஜோடியாவே தரீங்க. ஏன்னா ஜோடி தான் வந்து அவங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அதனால ஜோடி விளக்கு 1500 ரூபாய். கல்யாணம் ஆகுறவங்களுக்கு என் ஸ்லேட் விளக்கு வச்சு நாங்கள் கல்யாணம் ஆகுறவங்களுக்கு உடனே குழந்தை பிறகுது. ரொம்ப நாளைக்கு நல்லாவும் சந்தோஷமா இருக்காங்க. இந்த மாதிரி என்னென்ன சொல்லுவீங்க நான் சொல்றேன் பாருங்க. இப்ப இந்த ஸ்லேட் விளக்கு வாங்கினா வீடு கட்டிடலாம், இந்த ஸ்லேட் விளக்கு வாங்கினா வெளிநாடு போயிடலாம். நீங்க இதெல்லாம் யாரு? அவங்க. நீங்க ஸ்லேட் விளக்கு வாங்கினா அவங்க வெளிநாடு போயிடலாம், நீங்க ஸ்லேட் விளக்கு வாங்கினா அவங்க வீடு கட்டிடலாம். அவங்க யாருன்னு சொல்லல, கட்டுவோன்னு தான் சொன்னோம். ஸ்லேட் விளக்கு இல்லாம எந்த ஃபங்க்ஷன் நம்மதுல நடக்குது? ஸ்லேட் விளக்கு இல்லாம எந்த ஃபங்க்ஷனும் நடக்காது. விளக்கு வேணும்ல, அப்ப ஸ்லேட் விளக்கு வாங்கணும்ல. எல்லாம் நல்லது நடக்கணும்னா பொண்ணு சடங்கான ஸ்லேட் விளக்கு. அந்த முகப்பு டீம்ல கொஞ்சம் தான் அமைதியா இருங்களப்பா. சடங்கான ஸ்லேட் விளக்கு, வேவரைக்கு ஸ்லேட் விளக்கு, மாப்பிள்ளை அழைப்புக்கு ஸ்லேட் விளக்கு, பொண்ணு அழைப்புக்கு ஸ்லேட் விளக்கு. நல்ல வேலை வெளிநாடு போகும்போது அங்கேயும் போய் ஏர்போர்ட்ல ஸ்லேட் விளக்கோட நிக்காம இருந்தோமே, அது வரைக்கும் மகிழ்ச்சி. ஜோடி 1500 ரூபாய்க்கு ஸ்லேட் விளக்கு கொடுக்கக்கூடிய டீமுக்கு ஒரு மிகப்பெரிய கைதட்டல் கொடுத்துடலாங்க.